பையன் பேரு ஏ யுவராஜ். ஏரி ராஜா. ஏ யுவராஜ். யுவராஜ் யுவராஜ். யுவராஜ் இன்ஷியல்லாம் தேவையில்லை. சரி, யுவராஜ். பிறந்த ஊர் சொல்லுங்க. சென்னை, ஆவடி? சென்னை. சென்னை. அப்படி சொல்லுங்க, ஆவடின்னு சொல்லுங்க போதும். கம்ப்யூட்டர்ல கிராமம்லாம் வராது இல்லையா? பிறந்த தேதி சொல்லுங்க. 22/2/2006. நேரங்கய்யா? நேரம் வந்து மாலை 4:52. இவர் வந்து ராசி வந்து விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரமா? ஆமாங்க ஐயா. 20 வயசு நடக்குது இப்ப. ஆமா. சொல்லுங்கய்யா, என்ன என்ன கேள்விங்கய்யா? இவன் படிப்புல ரொம்ப இது பண்றான். எப்ப பாரு தூங்கிட்டே இருக்கிறான். அவன் அம்மா சொல்ல பேசிக்காக மாட்டான். இப்ப டிப்ளமா படிக்கிறான். அது என்ன பண்றதுன்னு ஒண்ணு. எப்ப பாரு தூங்கிட்டே இருக்கான் சார். இப்ப கிளாஸ்ல இருந்து வந்தா அவன் படுத்து தூங்குறான். சொகுசா இருக்கிறாரு. நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க சொன்னா சண்டை தான் வரும். அம்மாவே சொல்லுங்க. அம்மாவே கொஞ்சம் கஷ்டத்தை, அப்பா அம்மா படுற கஷ்டம் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு உணர வைங்க. ஏன்னா இவர் ஜாதக அமைப்பே சொகுசா தான் இருக்கணும்னு அமைப்பா இருக்கு. இப்ப என்னங்க பண்றது? எப்ப பாரு தூங்கினே தான் இருக்கிறாங்க ஐயா. கொஞ்சம் நீங்க அவர்கிட்ட புத்திமதி சொல்லணும். எதிர்காலம் இருக்கு. நீ தனியா சம்பாரிச்சு பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றணும், கல்யாணம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இது வந்து கஷ்டப்படுற வயசு, இந்த வயசு. எவ்வளவு சொல்லி பாத்துட்டாங்க, கேட்கலையா? மாறிடுங்க. சுக்கிர திசை நடக்குதுங்க. சுக்கிரன்னாவே சொகுசுங்கய்யா. என்ன பண்றது அதுக்கு? சுக்கிர திசை மாறிடுச்சு. இப்ப சுக்கிர திசை சந்திர புத்தி நடந்துகிட்டு இருக்கு. என்ன கொஞ்ச நாள்ல மாறிடும், கவலைப்படாதீங்க. இருந்தாலும் அவரை கொஞ்சம் பத்திரமா படுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்துல காதல் வேற வந்தாலும் வரும். வயசு பிள்ளைல என்ன ஒரு வருஷம் கழிச்சு 20 வயசுக்கு அப்புறம் காதல் வந்தாலும் வந்துடும். கோயிலுக்கு போகணுமா, வீடுக்கு மாறலாமா, என்ன எதனால அது மாதிரி? நீங்க தம்பி கோயிலுக்கு வருவாரா? என்னங்கய்யா? கோயிலுக்குலாம் வருவாரா? 8 மணி வருவாரு. கூட்டிட்டு போங்க. அதாவது சிவன் கோயில் இருக்க மகாலட்சுமி இருப்பாங்க. சிவன் கோயில்ல மகாலட்சுமி. சரிங்கய்யா. புரியாடி திரும்ப யூடியூப்பை கேளுங்க. சிவன் கோவில் இருக்க மகாலட்சுமிக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தம்பியை கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டு மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் போடுங்க. மகாலட்சுமி சிவன் கோயில், மகாலட்சுமி ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா சிவன் கோயில் இருக்க மகாலட்சுமி. யூடியூப்பை திரும்ப பாருங்க, உங்களுக்கு புரியும். ஞாயிற்றுக்கிழமை இல்லை திங்கக்கிழமை விளக்கு போடணுமா சார்? ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி வெள்ளிக்கிழமை விளக்கு போடணும். ஆமா, விளக்கு போடணும். குலதெய்வம் ஏன் இவ்வளவு கோபமா இருக்கு? குலதெய்வத்தை கும்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? உங்க அப்பா தாத்தா பாட்டம் போட்டுலாம் சாமியாடியா இருந்திருக்காங்களே. ஆமாங்க ஐயா. ஏன் அவங்களெல்லாம் கும்பிடாம அந்த சாமியே கோபத்துல இருக்கேயா உங்களுக்கு? அப்படிங்க கும்பிட்டுதான் இருக்கா? வீட்டுல வச்சு கும்பிடுறீங்களா, அந்த இடத்துக்கு போய் கும்பிடுறீங்களா? நான் இருக்கும்போது இடத்துல கும்பிட்டு வந்தேன். இப்ப வீட்டுல இருக்கும்போது வீட்டுலதான் கும்பிடுறாங்க. வீட்டுக்கும் அந்த குலதெய்வத்துக்கும் ஒரு 20-30 கிலோமீட்டருங்க ஐயா. போகணும். அதாவது பக்கத்துல இருக்கு அப்படின்னா மாசத்துக்கு ஒருக்க, ரொம்ப தூரத்துல இருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்க, அதை காட்டி ரொம்ப தூரத்துல இருக்கா 6 மாசம், அது காட்டி ரொம்ப தூரத்துல இருக்கா வருஷத்துக்கு ஒருக்க. அவசியம் குடும்பத்தோட போய் பொங்க வைங்க. உங்க பாட்டையும் பற்றிலாம் தெய்வ காரியத்துல ஈடுபட்டு நல்ல வம்சத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. இந்த குலதெய்வத்தோட கும்பிடாம இருக்கிறதுனால இந்த பிரச்சனையே அதிகம். சரிங்கய்யா. சரிங்கய்யா. மற்றபடி வேற என்ன குறை இருக்குதுங்கய்யா வீட்டுக்கு? அதான் வீடு மாறணுமா என்னன்னு கேக்குறேன். அதெல்லாம் அடுத்த கேள்வி. ஒரே உங்க பையன் நல்லா இருக்கிறதுக்கு குலசாமி முதல்ல போய் குடும்பத்தோட கும்பிடுங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ஏதாவது திரும்ப விவரம் வேணும்னா யூடியூப்பை திரும்ப பாத்துக்கோங்க. சரிங்களா? நல்லதுங்கய்யா. ரொம்பங்கய்யா தேங்க்ஸ்.